பொதுவாக நீங்கள் இந்த ஓவர் திங்கிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட மனதளவில் ரொம்ப அதிகமாக நம்ம யோசிப்போம். சின்ன விஷயத்த பெரிய அளவில் யோசித்து கடைசி வரைக்கும் அதில் செயல்படாமலே இருந்துருவோம். இந்த ஓவர் திங்கிங்னால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதரோட பிரதான தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட்டு ஓப்பன் பண்ணுறது தான். எந்த மாதிரி பூட்டாக இருந்தால் கூட சரி, அவருடைய கைவண்ணத்தில் ரொம்ப சுலபமாக திறந்துடும். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய புகழ் எல்லா இடத்துலையுமே பரவி கிடந்துச்சு. எந்த மாதிரி பூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 வருஷம் பழமையான பூட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச பூட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில வினாடிகளில் அவர் ரொம்ப சுலபமாக திறந்து வச்சிருவார். இதனால் அவருக்கு மனதளவில் அதிகப்படியான தலைகணம் கூட இருந்துச்சு. என்ன மிஞ்சின ஆளுங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தார். அந்த ஊரில் யார் சாவியை தொலைச்சாலும் சரி, முதல் வேலையாக இந்த நபரை தான் கூப்பிடுவாங்க. அவருமே போயிட்டு ஒரு சில வினாடிகளில் அந்த பூட்டை திறந்து கொடுத்துட்டு வந்துடுவார். இப்போது இதனால் என்னாச்சுன்னா, அவரை நிறைய எக்ஸிபிஷன் ஆகட்டும், இல்லை மக்கள் நிறைய பேர் கூடுற இடங்கள் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே இவரை கூட்டிகிட்டு போயிட்டு விதவிதமான பூட்டுகளை கொடுத்து இவருடைய திறமைகளை சோதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவரை வச்சு வித்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இப்போ இந்த மனிதர் அதிகப்படியான தலைகணத்தில் இருக்காரு அப்படிங்கிறத நிறைய நபர்கள் உணர்றாங்க. சரி, இவருக்கு ஒரு பாடம் புகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்காரர் ஒருத்தர் யோசிக்கிறாரு. இப்போ அந்த பணக்காரர் இந்த பூட்டு திறக்கும் நபர்கிட்ட ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாரு. அது என்ன போட்டிருக்குன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு தீனி போடுற மாதிரி ஒரு அருமையான போட்டி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த போட்டியில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்கள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த இன்விடேஷன் பார்த்த உடனே இந்த நபருக்கு ரொம்ப விருப்பமாயிடுச்சு. 10 லட்சம் ரூபாயா, பரவாயில்லையே, என்னால் திறக்க முடியாத பூட்டுன்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எப்படியாப்பட்ட பூட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாக திறந்துருவேன், தாராளமாக நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே பதில் கடிதம் அனுப்புகிறாரு. இப்போது இவர் வராரு அப்படின்ன உடனே எல்லா ஊர்களுக்குமே தகவல் அனுப்புகிறாங்க. நிறைய மக்கள் ஒன்று கூடுறாங்க இவருடைய அந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்காக. அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நாளுமே வருது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நபருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு அங்கே போகிறாரு. அங்கே போனால் ஒரு பெரிய நீச்சல் குளம் ஒன்று இருக்குது. அந்த நீச்சல் குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டி ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த நபருக்கு என்ன போட்டி அப்படிங்கிறத இது வரைக்கும் சொல்லலை. உடனே அந்த ஆர்கனைசர் அங்கே வராரு. வந்தவர் இந்த நபர்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, உங்களோட போட்டி என்னென்னா, அந்த பெரிய பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டி உள்ளார உங்களை இறக்கி விட்டுருவோம். அந்த பெட்டியை நாங்கள் மூடிடுவோம். அந்த பெட்டியை ஒரு பெரிய கிரேன் வச்சுருக்கோம், அது மூலமாக தூக்கி அந்த நீச்சல் குளத்துக்கு உள்ளே அப்படியே கீழே இறக்குவோம். இப்போது நீச்சல் குளத்துக்கு அடியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பூட்டை திறக்கலாம். உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பூட்டை திறந்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். அப்படி நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை உங்களால் அந்த பூட்டை திறக்க முடியல, மூச்சு அதிக நேரம் அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னன்னீங்கன்னா, அடுத்த வினாடியே அந்த பெட்டிக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்கோம். அந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா எங்களுக்கு இங்கே அலாரம் அடிக்கும். நாங்கள் உடனே அந்த பெட்டியை மேலே தூக்கிடுவோம். இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசர் இந்த நபர்கிட்ட கேட்குறாரு. இது கேட்ட உடனே அந்த நபர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட நீங்கள் வேறப்பா, நான் இது வரைக்கும் எல்லா பூட்டையுமே திறந்துருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயம். இந்த பூட்டெல்லாம் நான் ஒரு சில வினாடிகளில் திறந்துட்டு வெளியில் வந்துடுவேன். நீங்கள் கவலைப்படாமல் என்னை உள்ளே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசர்கிட்ட சொல்கிறாரு. சரிங்கப்பா, நீங்கள் போய் உள்ளே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டூலை கொடுக்குறாங்க. அந்த ஸ்டூல் மேலே ஏறி இவர் அந்த பெட்டிக்குள்ளார இறங்கிடுறாரு. அந்த பெட்டியை மூடிடுறாங்க. அந்த பெட்டிக்குள்ளார அவ்வளோ இருட்டாக இருக்குது, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஆனாலுமே இந்த நபருக்கு அவருடைய திறமை மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது தண்ணிக்கு அடியிலையாக இருந்தாலும் சரி, இல்லை இருட்டான இடமா இருந்தாலும் சரி, அந்த பூட்டை நான் ரொம்ப சுலபமாக திறந்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தாராளமாக உள்ளே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. இப்போது அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரேனோட உதவியோட அந்த பெட்டியை தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீச்சல் குளத்துக்கு உள்ளே அப்படியே இறக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே அந்த பெட்டிக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நபர் வேகமாக அந்த பூட்டு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
இப்போ அந்த பூட்டை திறக்கிறதுக்கு இவர் ஒரு சில டூல்ஸுமே வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு கருவியாக எடுத்து எடுத்து அந்த பூட்டில் போட்டு போட்டு திறந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு டெக்னிக்குமே பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி நிறைய தண்ணி வந்து நிரம்பிடுச்சு. இப்போ அவர் மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த மூச்சு காற்றை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு வினாடி போக போக இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இவருக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்குமே பயன்படுத்துகிறாரு. இவர்கிட்ட இருக்கிற எல்லா டூல்ஸையுமே ஒவ்வொன்றா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எதுவுமே பலனளிக்கலை. அப்போ தான் இவருக்குள்ளே ஒன்று தோணுது, என்னது இது, இந்த பூட்டு மற்ற பூட்டுகளோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பூட்டை என்னால் திறக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே வினாடிகள் போய்கிட்டு இருக்கு. அவருடைய எல்லா மெத்தட்ஸுமே பயன்படுத்தி பார்த்துட்டாரு, எல்லா டூல்ஸையுமே பயன்படுத்திட்டாரு. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த பூட்டை அவரால் திறக்கவே முடியலை. இப்போ அவர் மனசுக்குள்ளார ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இப்படியே வெளியில் போனேன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னை வந்து ரொம்ப ஏளனமாக பார்ப்பாங்களே, இவ்வளோ நாளாக நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சவால் விட்டுக்கிட்டு இருந்தேன், எந்த மாதிரி பூட்டாக இருந்தால் கூட நான் வந்து அதை திறந்துருவேன். ஆனால் இப்போது இந்த பூட்டை என்னால் திறக்க முடியலை. இப்படியே நான் வெளியில் போனேன்னா இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி ரொம்ப அவமானப்பட வேண்டியிருக்குமே, எல்லாருமே என்னை வந்து ஏளனமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாம் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சவால் விட்டுக்கிட்டு இருந்தோம், நான் திறக்க முடியாத பூட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே தலைகீழ மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எண்ணங்கள் இந்த மனிதரோட மனசுல வந்து வந்து போயிட்டு இருக்கு. அவருமே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு, எந்த முயற்சியுமே பலன் அளிக்கல, எல்லா டெக்னிக்ஸுமே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ கடைசியா வேற வழியே கிடையாது, அவருக்கு உயிர் போற அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு. சரி, இந்த பட்டனை அழுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை நடுக்கத்தோட அந்த பட்டனை அழுத்துறாரு. அதை அழுத்தின உடனே வெளியில வந்து அலாரம் அடிக்குது. உடனே வேக வேகமா அந்த கிரேனை பயன்படுத்தி அந்த பெட்டியை வெளியில எடுத்துடுறாங்க. வெளியில எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எல்லாமே வடிஞ்சிருச்சு. வேக வேகமா எல்லாரும் போயிட்டு அந்த பெட்டியை திறக்கிறாங்க. உள்ள அந்த மனிதர் ரொம்ப அவமானத்தோட ரொம்ப அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பணக்காரர் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த போட்டி ஆர்கனைஸ் பண்ணவர், அவருமே அங்கே வராரு. அவர் நடந்து வந்த உடனே அவர் முகத்தை கூட பார்க்க முடியாம ரொம்ப கூனி குறுகி மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளாரியே இந்த மனிதர் உட்காந்துக்கிறாரு. உட்காந்த வேகத்துல அந்த பெட்டி டக்குன்னு மூடுது. இப்போ என்னன்னா அந்த பெட்டியோட அந்த கதவை கொஞ்சம் லேசா அப்படி தள்ளுறாரு. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெட்டி வந்து திறக்க ஆரம்பிக்குது. அப்போதான் அந்த பணக்காரர் அங்கே சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, இந்த பெட்டிக்கு ஒரு பூட்டே கிடையாது, பூட்டு மாதிரி வெறும் அமைப்பு மட்டும்தான் இதில் செட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பெட்டியை திறக்கணும் அப்படின்னா நீங்க வெறுமனே அந்த கதவை தள்ளுனா மட்டும் போதும், அந்த பூட்டு ஆட்டோமேட்டிக்கா திறந்துருக்கும். ஆனா நீங்க இவ்வளோ நாளா எல்லாரையுமே ரொம்ப ஏளனப்படுத்திக்கிட்டு ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த அதிகப்படியான எண்ணங்கள் காரணமா நீங்க உங்களுடைய டெக்னிக்கை மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் உங்களால இந்த பெட்டியை திறக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே ரொம்ப அதிர்ச்சியான அந்த செய்தியை சொல்றாரு. அப்போதான் அந்த மனிதருக்கு புரியுது, இவ்வளோ நாளா எத்தனையோ மனிதர்களை இவர் வந்து சவாலுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தியிருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே எல்லாருக்கிட்டையுமே வருத்தம் தெரிவிக்கிறாரு. அன்னையிலிருந்து இந்த மனிதர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பான ஒரு மனிதரா மாறிடுறாரு. இப்போ இந்த கதையில வந்தது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சிட முடியும். ஆனா அந்த பிரச்சனையை நினைச்சு நம்ம மனசுக்குள்ளார ஒவ்வொரு எண்ணங்களா புதுசு புதுசா உருவாக்கிக்கிட்டே இருப்போம். அப்ப என்னன்னா அந்த சின்ன பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளார ஒரு பூதாகரமா ஒரு பெரிய பிரச்சனையா உங்க கண்ணுக்கு தெரியும். அதன் விளைவு காரணமா அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணவே மாட்டீங்க. அதுவும் ஒரு சிலர்லாம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க, அதை அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பேருக்கு உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளாரதான் இருக்கு. அதை எப்போ அவங்க வென்றெடுக்கிறாங்களோ அப்போதான் அவங்க வெளியில் இருக்கிற பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ண முடியும். அதனால் இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக நீங்கள் தீர்த்து வச்சிடலாம். இது கரேஜ் டு வேக் மோட்டிவேஷன் கதைகள்.